இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல. அண்ணா சொன்னார், இது பாசானத்தில் பூத்த புழுன்னு சொன்னார். யார் யாரும் ஏதோ பேசிட்டு இருக்கா, வீட்டுக்கு அனுப்புவோம், தோக்கடிச்சிருவோம், நாங்க தான் வரும்ட்டு. எம்ஜிஆரையே தோக்கடிச்ச கட்சிடா அது. நிறைய பேர் வரலாறு தெரியாம சொல்லிட்டு இருப்பான், எம்ஜிஆர் இருக்கிற திமுக ஜெயிக்கவே முடியலன்ட்டு. 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார், 87 செத்து போயிட்டாரு. உட்கார்ந்து இருக்கிற அண்ணனுக்கெல்லாம் தெரியும். 77 வந்தார், 87 செத்து போயிட்டார். 80 நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் மண்ண கவ்வினார், படுதோல்வி. 80 பார்லிமெண்ட் தேர்தல் எம்ஜிஆர் வாஷ் அவுட், எம்ஜிஆர் தோக்கடிச்சது திமுக. 86 உள்ளாட்சி மன்ற தேர்தல் எம்ஜிஆர் வாஷ் அவுட், உள்ளாட்சியில் திமுக அமோக வெற்றி பெற்றது. ஆக நாங்கள் பார்க்காத தலைவரே கிடையாது. என்ன கொடுமை தெரியுமா? எல்லாரும் மூத்த மொழியெல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க. திமுக ஒரு காலத்தில் யார் எடுத்து அரசியல் பண்ணுச்சுன்னா, ராஜாஜி, பக்தவச்சலம், காமராஜர், கக்கனு, வெங்கட்ராமனு, சி சுப்பிரமணியம், எம்ஜிஆர், ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, இந்திரா காந்தி, நேரு, மொராரி தேசாய், கல்யாண் சிங், இப்படிலாம் நாங்கள் அரசியல் பண்ணோம். இதெல்லாம் திமுக ஃபேஸ் பண்ண அரசியல் லீடரு. இப்ப யார் யாரை ஃபேஸ் பண்றோம் தெரியுமா? ஆமகரி, ஆட்டுக்குட்டி, அணில் குஞ்சி, கருப்பாம்பூச்சி. எங்களுக்கு வந்து கேடுகாலம் மாதிரி யாருக்குமே வரக்கூடாது. எவ்வளோ பெரிய தலைவருக்குள்ள அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு யார் யாரெல்லாம் பாரு, எங்களுக்கு ஈக்குவலான தலைவர் ஒருத்தரை காட்டு. இப்ப நம்ம தலைவர் இருக்கிறார், தமிழ்நாட்டு முதலமைச்சர், அவர் மேடையில் நிக்க வைப்போம். தமிழ்நாட்டுல இருக்கிற தலைவர்லாம் கூட்டின்னு வருவோம். யாரெல்லாம் ஒருத்தர் அவருக்கு ஈக்குவலா திறமை உள்ளவன், பேசக்கூடியவன், தியாகம் பண்ணவன், கட்சி நடத்தக்கூடியவன், அரவணைக்கக்கூடியவன், யாராவது ஒருத்தர். இந்த அண்ணாமலையா இன்னைக்கு அழைக்க விட்டுக்கிறான், ஜாத்தியால் அடித்துக் கொள்வேன், பைத்தியம் முட்டி போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த படம் பேர் ஞாபகம் வரல. கார்த்திக் ஒரு படம் நடிச்சிருப்பாரு, பாஸ்கர் வந்து ஜாட்டியால் அடிச்சுப்பாரு. யாருப்பா ஞாபகம்? ஆலினால். அந்த ஆலினால் அழகுராஜா தான் இப்ப அண்ணாமலை. அந்த பட்டில சிஜே பாஸ்கர் வந்து ஜாட்டியால் அடிச்சுப்பாரு, தெரியல. கொஞ்சம் அப்படியே கண்ணை முடி நினைச்சுப்பாரு, அண்ணாமலையா இருந்தா எப்படி இருக்கும்னு. யாரையா ஏமாத்துறீங்க? செருப்பே போட மாட்டாராம். காலில் ஆணி வந்துச்சு, டாக்டர் 3 மாசம் போடக்கூடாதுன்னு. அது எப்படி டைலாக் கொடுத்தான் பாருங்க. நாங்கள் திமுக ஆட்சி அகற்ற வரை டை, நீ செருப்பு போட்டா என்ன, பேண்ட் போட்டா எங்களுக்கு என்ன ஆகுது? நீங்க போய் அது ஜாட்டியால் அடிச்சுக்கிறது. யாரை ஏமாத்துறீங்க? யாருக்கு அதில் பூ சுத்துறீங்க? உன் அக்கா கணவர் வீட்டில், உன் மச்சான் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு. இப்படியே அண்ணாமலை சொந்தக்காரங்க வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு ஒரு பக்கம் செய்தி. இவர் ஏகப்பட்ட பணத்தை சேர்த்துட்டாரு இன்னொரு பக்கம் செய்தி. ஒரு யூடியூப்ல பேசுற ஒரு தனியார் பேச்சாளர் என்ன சொல்லிருக்காரு, இவர் ஒரு 2000 கோடி ரூபாய் சேர்த்துட்டாரு, அப்படி ஒரு செய்தி. இந்த செய்தியை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த செய்தியை வெளியே விடாம அமுக்கி விடுறதுக்கு இவர் ஜாட்டியால் அடிச்சுக்கிறாராம். ஐயா, எங்க அண்ணன் கருணாநிதிட்ட காசை வாங்கி நானே கொடுக்குறேன், கொஞ்சம் நல்ல ஜாட்டியா வாங்கி, காஸ்ட்லி ஜாட்டியா வாங்கி, உனக்கு உரைக்கிற மாதிரி. இன்னும் நீ அடிச்சா உரைக்காது. எங்க திமுக காரங்க டென்ஷன்ல எங்க வேலுங்கிட்ட ஜாட்டியை கொடுத்தீங்கன்னா உன்னை வாங்குற வாங்கு. எங்கள் வீட்டு பிள்ளைல என் நம்பியார் எம்ஜிஆர் அடிப்பார் தெரியுமா? அந்த மாதிரி அடிச்சாதான். யார் காதல பூ சுத்துறீங்களா? கேட்கறவன் கேனையன்னா கேஆர் விஜயா கொண்டு கேடிவி தெரியுதுன்னு சொல்லுவீங்களா? எந்த கட்சி? ஏடிஎம்கேவா? ஆள் அட்ரஸ் இல்லாம ஆயிடுச்சு. அது யாரு? நாங்கள் தான். அண்ணாமலை போனியாவில் அவரு இன்னும் இடத்துல ஜெயிக்க முடியல, லண்டனுக்கு போய் பட்டம் வாங்கலாம். இன்னைக்கு சொல்ல கேட்டுக்கோ, லண்டனுக்கு பட்டம் கொடுக்கலாம், தமிழ்நாட்டு மக்கள் டெபாசிட் தரமாட்டார்கள், நீ மறந்து விடக்கூடாது. யார்கிட்ட கதை விடுறீங்க? எந்த கட்சி எங்களுக்கு எது இருக்கு? விஜயகாந்த் கட்சியா? பாவம், அவர் செத்து போயிட்டாரு. ஜி.கே. வாசனா அவர் காசுல அவரே போஸ்டர் அடிச்சுக்கிறாரு, பெருசு பெருசா. அதுவும் அடிக்கிறதா 2 பிட்டுலாம் கிடையாது, ஒன்லி 20 பிட்டு 15 பிட்டு தான். அது முழுசா அவர் படம் மட்டும்தான் இருக்கும். வேற யார் இருக்கிறாங்க எதிர்க்க? எந்த? இந்த அன்புமணி ராமதாசியா? மாற்றம், முன்னேற்றம், அன்புமணியினர். ஸ்டாலின் குடும்ப அரசியல் நடத்துகிறார். உதயநிதி எப்படி துணை முதலமைச்சர் ஆக்கலாம்? அன்புமணி பொண்டாட்டி எப்படி தர்மபுரியில் நின்னது? ஊரு புள்ள முதலமைச்சர், ஊரு புள்ள மத்திய மந்திரி ஆகலாமா? இவர் சம்பந்தி எம்பி ஆகலாமா? இவங்க சொந்தக்காரன் வேலூர் ரயில்வே துறை இணை அமைச்சர் ஆகலாமா? இவன் இன்னொரு சம்பந்தி பாண்டிச்சேரி எம்பி நிக்கலாமா? இவர் மருமக தருமபுரியில் எம்பி நிக்கலாமா? அதெல்லாம் கேட்க கூடாதான். நாங்கள் உதயநிதி மட்டும் தான் கேட்போம். ஏன்னா என்ன அநியாயமாக இருக்குது இது. இவர் என்னத்துமா சொன்னாரு, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், எங்க எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன்.
என் கால் பாதங்கள் கோட்டையிலே படாது. என் குடும்பத்திலிருந்து இந்த ஜாட்டி யார் தம்ம வாங்கி தரணும்? அண்ணாமலையும் ராமதாஸ் தான் வாங்கி தரணும். என் குடும்பத்திலிருந்து யாராவது அரசியலுக்கு வந்தால் என்னை நாடு உள்ள சவுக்கால் அடிக்க என்ன முச்சந்துங்க இவரை சவுக்கால் அடிக்க சொன்னார். இங்க ஒரு லூஸ் அடிக்கிற நானே அடிச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒரே கூட்டணி. சரி, எப்படிலாம் பைத்தியக்காரி ஆக்கப்பூர்வமான ஆலோசனை இருக்கா? திட்டங்கள் இருக்கா? விமர்சனம் இருக்கா? போராட்டம் இருக்கா? இல்ல. ஒரே நோக்கம், திமுகவை எப்படியா சுத்து போடணும், திமுக மீது கலங்கத்தை ஏற்படுத்தணும், திமுகவை தோற்கடிச்சு கோட்டைக்கு போகணும். எப்படி போவீங்க? இன்னைக்கு சொல்ல எழுதி வச்சுக்கோ. 75வது வருஷத்தை கொண்டாடி இருக்கிறோம். எங்க மாவட்ட செயலர் இருக்கிறார், பகுதி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். இன்னும் 25 ஆண்டுகள் கழித்தும் 100ஆண்டு விழாவை திமுக கொண்டாடும். அப்பொழுதும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.